மக்களே வணக்கம். ஓகே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் தென்மராட்சி மண்ணில் இருக்கிறோம். சாவகச்சேரி டவுனில் நின்று கொண்டிருக்கிறோம். சரி, இங்கே இன்றைக்கி என்ன நடக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நடக்கிற எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி தொகுப்பாக வழங்குறது காத்து கொண்டிருக்கிறோம். போராட்டத்தை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அமைதியான முறையில் வழிபடுத்துவோம் எல்லாத்தையும். ஓகே, ஆகவே எங்களது அனைத்து பொதுமக்களும் அமைதியாக இந்த போராட்டத்தில் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு உங்களோட ஏற்பாடு என்ன வைக்கிறோம்? இன்றைக்கு நாங்கள் இன்றைய காலை இந்த சாவச்சேரி வைத்தியசாலையுடைய நிலைமை தொடர்பாக அனைவரும் நாங்கள் புதிதாக சொல்லி அறிய வேண்டியதில்லை. இங்கே எழுந்துள்ள நெருக்கடி நிலை தொடர்பாக அனைவரும் அறிந்திருப்பீர்கள். நாங்கள் இன்று காலை 8 மணியில் இருந்து தான் எங்களுடைய கடையடைப்பு கண்டன போராட்டம் என்று அறிவித்திருந்தோம். ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் நேற்று இரவு 8 மணிக்கு அந்த போராட்டம் ஆரம்பிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்த நீங்கள் நேரடியாக ஊடகங்களூடாக பார்த்திருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த வைத்திய அத்தியட்சர் அவர்களை கைது செய்வதற்கான அல்லது அந்த வைத்தியசாலையிலிருந்து அகற்றுவதற்காக பலவந்தமாக அகற்றுவதற்கான நடவடிக்கையை மாகாண சுகாதார பணிப்பாளர் உள்ளிட்டவர்கள், அதோடு காவல்துறையினர் உள்ளிட்டவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அதனால் நாங்கள் நேற்று இரவே இங்கே குழுமி திடீரென முகநூல் நேரலைகூடாக பார்த்து ஒரு 500-600 பேரையான இளைஞர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இந்த வைத்தியசாலைக்கு முன்பாக குழுமினார்கள். அதன் தொடர்ச்சியாக எங்களுடைய எதிர்ப்பின் காரணமாக வைத்தியரை வைத்தியசாலையை விட்டு வெளியே கொண்டு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் இந்த வைத்தியசாலைக்கு முன்றலிலே இன்று அந்த இரவு 8 மணியிலிருந்து இப்போது வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே நீங்கள் பார்த்தால் தெரியும், நாங்கள் அறிவித்த நேரம் 8 மணி. ஆனால் மக்களுக்கு இந்த நிலைமை, வைத்தியசாலையினுடைய நிலைமை, தென்மராட்சி மண்ணினுடைய நிலைமையை புரிந்து கொண்டு இங்கே அலையலையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் நாம் குறிப்பாக சொல்ல வேண்டும், தென்மராட்சி மக்கள் என்று அல்லாமல் இரவே யாழ்ப்பாணம், பூநகரி, பளை போன்ற பகுதிகளிலிருந்தும் இளைஞர்கள் அந்த முகநூலில் பார்த்தவுடன் உடனடியாக இங்கே விரைந்திருந்தார்கள். நாங்கள் நினைக்கின்றோம், இன்றும் யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும், ஏன் வடக்கில் உள்ள பல்வேறு பகுதியிலிருந்தும் இந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நிலவுகின்ற இந்த நீதிக்கு எதிரான அநீதியான செயற்பாடுகளை தட்டி கேட்பதற்காக இந்த மக்களுக்கு ஒரு நீதியான, நேர்மையான, இலவசமான சுகாதாரம் அல்லது சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்பதிலே அனைத்து மக்களும் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு அலையலையாக வருவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இன்னும் ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு நீங்கள் இந்த வீதியை பார்த்தாலே தெரியும், இந்த வீதியிலே ஆயிரக்கணக்கான மக்கள் சூழுவார்கள், அணிதிரள்வார்கள் என்பதையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நன்றி. ஸோ சொன்னதை கேட்டிருப்பீங்கள். ஸோ என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம். பணியே செய்யாதவர்கள் பணி புறக்கணிப்பார். பணியே செய்யாதவர்கள் பணியே செய்யாதவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்களை இடமாற்றம் செய். பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்களை வேண்டாம். பணி புறக்கணிப்பில் ஈடுபட்ட வைத்தியர்கள் வேண்டாம். புதிய வைத்தியர்
ஓகே, இப்போ போராட்டம் ஆரம்பித்து மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு கொண்டிருக்கிறாங்க. சொந்த நேரத்தில் ஒரு அக்கா இருக்கா, அவளோட அக்கா வணக்கம். இன்றைக்கி உங்களோட போராட்டத்தை சொல்லுவாங்க. என்ன இப்படி 6 மணிலேருந்து நிற்கிறேன். எனக்காக வந்து நிற்கிறேன், எங்களோட பிள்ளைகளுக்காக தான் வந்து நிற்கிறேன். ஏன்னு கேட்டால் இவன் ட்ரீட்மெண்ட் செய்கிறெல்லாம் பிள்ளை ஏன்னு கேட்டால் 3 தடவை இப்படி நடந்திருக்கு. நான் ஏழாமலுக்கு முதல் பிள்ளையில் இருக்கேக்கல, கற்பவதியாக இருக்கேக்கல, முதல் பிள்ளைகள் வந்து பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போகணுமென்ட்டு வெயிட் பண்ணி இன்னும் ஒரு 2வது கிடைக்கக்கூட இருந்த கற்பவதி பிள்ளைய அக்காவை என்னோட வெயிட் பண்ணி அனுப்பி எனக்கு சீசர் நடந்தது. அப்போ சுகமாகி எனக்கு இங்கே குழந்தை கிடைச்சிருக்கு. என்னோட இங்கேருந்து நாங்கள் மாற்றோன்மெண்ட் செய்தபடியாக எனக்கு சீசர் செய்து 2வது பிள்ளையும் சீசர் அப்படி நிறைய தடவை ஒரு சில பிள்ளைகள் செய்திருக்கணும். அப்போ நாங்கள் இப்படி ஒரு நல்ல டாக்டர் வந்திருக்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்களையும் எதிர்பார்க்க மாட்டோம், எங்களோட பிள்ளைகளை தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். வேண்டு கேட்டால் எங்களுக்கு இல்லை, இது இந்த சின்ன குழந்தைகளுக்குன்றாலும் இது ஒரு இதாக ஒரு உதவியாக இருக்கும். என்று கேட்டால் இப்படி ஒரு டாக்டர் வந்து செய்யல, பழைய டாக்டர் வந்து இருக்கல, அவன் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருக்கணும். இப்போ வந்து எனக்கு 2வது பிள்ளைக்கு கச்சான் சாப்பிட்டு அப்படியே பிறக்க அடித்து அவளுக்கு இருமல் வந்து நாங்கள் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கொடுத்துனாங்க. அப்போ அவைக்கு தொடக்கத்திலே சொன்னதுன்னு கேட்டால் பிள்ளை வந்து கச்சான் சாப்பிட்டு பிறக்கடிச்ச அப்புறம் வந்த இருமல் காய்ச்சலால் எங்களுக்கு ஒரு முடிவு சொன்னோங்கன்னா இவன் 5 கடை விட்டுட்டினான். அப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் கொண்டு போய் 2-3 நாள் வச்சிருந்து யாழ்ப்பாணம் கொண்டு போய் நான் இதே பிரச்சனையே சொன்னேன். அப்படி பிள்ளை கச்சான் சாப்பிட்டு பிறக்கடிச்சது, பிள்ளை மூச்சு திணறுது, இவைக்கு நான் சாவச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்ல அப்போ இவைக்கு டாக்டருக்கு சொன்னான். அவன் முடிவு எடுக்கலைன்னு சொல்ல அவன் ஸ்கேன் பண்ணி பார்க்க பிள்ளைக்கு கச்சான் பொறுத்திருக்கு, நெஞ்சு இது இதில் பிள்ளை நுரையீரலுக்கு பொறுத்து இருந்துருக்கு. அப்போ அவள் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் செய்தபடியாக இந்த பிள்ளை உயிர் தப்பினது இல்லையாட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த பிள்ளை புனமாக தான் வந்திருக்கு. அப்போ அந்த ஆவேசத்தால் நான் விடிய வரலையே 6 மணிக்கு வந்துட்டேன். பொம்பளை ஆம்பளை வித்தியாசம் தேவையில்லை, எங்களுக்கு பிள்ளைகள் பாதுகாப்பணும்னா நாங்கள் இவைக்கு நாங்கள் கை கொடுக்கத்தான் போகணும். புதிய டாக்டர் வந்து ஆலோசனை செய்யக்கல, பழைய டாக்டர் மாதிரி இருந்தவங்க போனவன். அப்போ அதுக்கு நல்ல முடிவாக கொண்டு வரணும். இப்போ அந்த டாக்டர் வந்து இருக்கிறது உங்களுக்கு நல்லது, ஒரு ஓபிடி ஒரு ஆப்ரேஷன் செய்யக்கூடிய மாதிரி நல்ல ஒரு தியேட்டர் உண்டு எங்களுக்கு கட்டாயம் தேவை. முதல் குழந்தை பிரசவம் வந்து இங்கேயே நடக்கணும். ஒரு பொம்பளைக்கும் கட்டாயம் தேவை, ஒரு பிரசவம் இங்கே நடந்தே ஆகணும். அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் உண்டு தேவை கட்டாயம். சொல்கிற கோரிக்கையில் ஒரு பிள்ளையும் இல்லை. நான் டாக்டரை வந்து நான் பிள்ளையா சொல்ல வேண்டியதாண்டே இல்லை, இது எங்களோட பிள்ளைகள் உயிர் பிரச்சனையில் அடுத்த வேண்ட பிள்ளைன்ற உயிர் பிரச்சனையிலும் இருக்குது. இந்த எங்களோட அம்மா சாட்சிக்கு இருக்கிறான், நாங்கள் பிள்ளைக்கு ஒன்றுண்டா இவ்வளோ துடிச்சு போயிருக்கிறோம். இது வந்து நான் வந்து நீதவானுக்கு முன்னால் வந்து கோடோரி இந்த டாக்டருக்காண்டிய நாங்கள் கோடோறன்னு சொன்னால் நான் பிரச்சனை இந்த வீடியோவே காணும் இல்லை. அவை தந்த டாக்குமெண்ட்ஸ் முழுக்க கிடக்கு, என்ன கிளினிக்கு வரைக்கும் நான் போவே இல்லை. இந்த டாக்டருக்காண்டியே நான் கோடு காண போவேன். சரி அம்மா இது சொல்ல போகிறீங்களே. இதே ஹாஸ்பிட்டலில் நான் கண்ட நேரம் ரெண்டுக்கு அட்மிட் பண்ணியிருந்த பொழுது ஹாஸ்பிட்டலில் எல்லாம் இருக்காது கொண்டு ரெண்டாய்க்கு தான் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு தான் உங்களுக்கு ரிப்போர்ட் தரும், நாளைக்கு தான் உங்களை அடிச்சாக்கன்னா முன்னுக்கு கொண்டு எடுக்கணும்னு சொல்லி இங்கே அங்கே குப்பியில் விட்டு முன்னுக்கு செக் பண்ணி எடுக்கணும். இதெல்லாம் நியாயமாக தெரியும். ஓகே மக்களே, இன்றைக்கி தென்மராட்சி மண்ணில் நிற்கிறோம். சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்னால் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. போராட்டம் எல்லாமே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் போலீஸாரும் தயார் நிலையில் இருக்கிறாங்க. போராட்டம் பெருசாக உருவாகமாக இருந்தால் அதை தடுக்கணுங்கிற நோக்கத்தோடு மக்கள்கிட்ட போராட்டம் வெற்றி பெறணும். இணைந்து அவர்களுக்கான மருத்துவத்துக்குரிய தஞ்சமான ஒரு இடம் வந்து அரச வைத்தியசாலை. அந்த அரச வைத்தியசாலையிலே இன்று பணிகள் என்பது பல வகையிலும் கேள்விக்குரியதாகத்தான் இருக்கிறது. அந்த வகையிலே சாவகச்சேரி வாழ் பிரதேசத்து மக்களுடைய மருத்துவ பணிக்காக இன்று இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற எம்எஸ் அவர்கள் மிக சாத்திரமான முறையில் நல்ல சிறந்த பணியில் செய்து வருகிறார். அந்த பணியினுடைய தன்மைகள் மக்களுக்கு போய் சரியான முறையில் சேர வேண்டும்.
முந்தின ஒரு காலத்தில் வந்து வைத்தியம் என்பது ஒரு மகத்துவமான பணியாக பார்க்கப்பட்டது. இப்பொழுது ஆங்காங்கே ஒரு சிலர் தான் அந்த பணியை செய்கிறதா இருக்குது. அதில் ஒருவர் இந்த டாக்டர் இந்த அர்ச்சுனன் டாக்டர். ஆகவே அவருடைய பணிகள் சிறந்த முறையில் இங்கே நடைபெறுகிறபடினால் அந்த பணிகளை செய்ய தயவு செய்து வடமாகாணத்தினுடைய சுகாதார பணிமனை சங்கங்கள், அதனுடைய ஊழியர்கள், அங்கத்தவர்கள் அவருக்கான அந்த அதிகாரத்தை கொடுத்து, அந்த அங்கீகாரத்தை கொடுத்து இங்கே வாழ்கின்ற மக்களுக்கான பணியை அவர் செய்கிறதுக்கு நீங்கள் எந்த தடையும் இல்லாமல் விட்டுவிட வேண்டும் என்றும் இந்த மக்கள் சார்பாக நான் என்னுடைய கருத்தை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி. ஒன்பது மணியை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. ஸோ இந்த இடத்துல இருக்கிறார் ப்ரோ ஒருத்தர், அவர்கிட்ட காட்சி பார்ப்போம். ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். என்ன உங்களோட நேம் என்ன? என் பேர் வினு. ஓகே, போராட்டம் என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்க? என்ன மாதிரி போராட்டம் ப்ரோ நேற்று இப்போ ஆரம்பித்ததில்லை. நாங்கள் சுமார் இப்போ ஒரு 12-13 மணி தேலங்களாக நடந்து கொண்டிருக்கு. கதைக்கு இல்லாத அவ்வளோ தொண்டையெல்லாம் இல்லாது கிட்டத்தட்ட நேற்று ராவு 11 மணிக்கு ஆரம்பித்த இந்த போராட்டம், 11 மணி இல்லை 9-10 மணிக்கு ஆரம்பித்த போராட்டம் இன்னும் நடந்து கொண்டே இருக்குது. நாங்கள் வீட்டையும் போகையில் இஞ்சான் நிற்கிறோம். நேற்று நைட்டில் இருந்து சாப்பாடு தண்ணியெல்லாம் நிற்கிறோம். தண்ணி எங்களோட சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தவ. இது போராட்டத்துக்கு வந்து முக்கிய காரணம் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய சதித்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு எதிரான போராட்டம் தான் மக்கள் எல்லாம் சேர்ந்து திரண்டு இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நீதி வேண்டுமென்றதுக்காக தான் நாங்கள் எல்லாம் இங்கே திறந்து வந்து நிற்கிறோம். எங்களுக்கு மக்கள் சப்போர்ட்டை தாண்டி மீடியான சப்போர்ட் கட்டாயம். எங்களுக்கு எல்லாரும் மீடியான சப்போர்ட் தேவை. விவோண்ட் அர்ச்சுனான்றது காரணம் வந்து அவர் எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவர் யாருன்றே தெரியாது. எங்களுக்கு தேவை வந்து எங்களுடைய சார்ஜரி ஹாஸ்பிட்டலில் வந்து ஒழுங்காக பார்க்குற ஒரு டாக்டர். அவர் நல்ல விஷயம் செஞ்சு கொண்டிருக்கிறான்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்த்தோம் அவருக்கு எதிரான சதித்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஒரு டாக்டர் வந்து 25 நாளில் அவரை பணியிடை மாற்றம் செய்யக்கூடிய காரணம் என்ன? ஒழுங்காக இருக்கிறவன் சும்மா காசு வாங்குறவனா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது மேலிடங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர், இவரால் பிரச்சனைன்னு சொன்னால் தான் நான் மாற்ற வேண்டியது. 25 நாளில் ட்ரான்ஸ்ஃபர் யாருக்கும் வந்ததில்லை. இவர் சினிமா படத்தில் தான் நடந்திருக்கும், அப்படி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 25 நாளில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிற காரணம் என்ன? எல்லாம் உள்ள சதி திட்டங்கள். அதுக்கு எதிரான போராட்டம் தான் இது. மக்கள் எல்லாம் சேர்ந்து திரண்டு வந்த போராட்டம். இதுக்கு அங்கே நீதி கிடைக்கணும். நீதி கிடைக்கும் பிறகு நாங்கள் போராடி கொண்டே இருப்போம். மக்களுடைய ஆதரவையும் மீறி அதிகாரபட்சம் மாற்றினா என்ன நடவடிக்கை எடுத்தது? அப்படியா நடக்கிற சான்ஸ் இல்லை. மக்கள் எல்லாம் இருக்கும் வரைக்கும் எப்படி நடக்க விட மாட்டோம். எங்கள் மக்கள் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். டாக்டர் அர்ச்சுனாக்கு என்ன நடந்தாலும் அது எங்களை தாண்டி தான் நடக்கணும். அதாவது வந்து நாங்கள் வந்து அடாவடித்தனம் செய்ய போகிறதில்லை. அகிம்சை வழியில் நாங்கள் ஒரு போராட்டம் செய்ய போகிறோம். நாங்கள் ஒரு போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்காமல், மக்களுக்கு இடையூறு விளைவிக்காமல், சாலை விதிகளை மதித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் ரோட் சைடில் தான் போராட்டம் பண்ணிக்கணும். அகிம்சை வழியில் நடக்கிற போராட்டம். இதால் யாருக்குமே எந்த ஒரு இடையூறும் வராது. ஆனால் நாங்கள் எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கும் பிறகு கடைசி வரைக்கும் போராடி கொண்டே இருப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சபகச்சியில் நிற்கிறோம். போராட்டம் ஆரம்பிச்சிட்டது. போராட்டம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வர்த்தக சங்கத்தினால் கடையடைப்பு என்று சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த கடை தொகுதியெல்லாம் ஒருக்க போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எந்த ஒரு கடையுமே திறக்கையில், எல்லா கடையும் மூடி கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து இங்கே ஒரு சின்ன ஹோட்டல் ஒன்று திறந்துருக்கு. ஓகே, பொதுவாக உணவகங்கள் எல்லாமே திறந்துருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா கடையும் மூடி அப்படி தான் இருக்குது. ஓகே, சிங்கர் காட்சி அறை திறந்துருக்குது. மற்றபடி பொதுவான கடைகள் எல்லாமே இங்கே பாருங்கள். முழு சாவகச்சேரியும் முடங்கி இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து இந்த வைத்தியருக்காகவும் இந்த வைத்தியசாலைக்காக வேண்டி முழு ஒத்துழைப்பு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரிபேக் கல்லூரி, இங்கே ஸ்கூல் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது போதும். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா வாகனத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா வாகனமுமே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
பார்ப்போம் ஏதோ வாசகங்கள் எழுதி கிடக்கு என்னென்னு பார்க்கலாம். மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் கடையடைப்பு, சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை மீளெழுச்சி அணிதிரள்வோம். ஓகே என்ற வாசகத்தோட வாகனங்கள் எல்லாம் அப்படியே ஸ்தம்பிதம் அடைந்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். உடல்களை இங்கிருந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு அனுப்பி காசுகள் வசூலிச்சுதான் அந்த மக்களை அழைச்சுதான் அவர்கள் லஞ்சத்தில் தான் அவர்கள் உயிராயிருந்தார்கள். உண்மையில் இந்த வலியத்துளம் கூடாக போலீஸார் அதிக அளவில் வந்து இறங்குறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாங்க பாருங்கள். அதாவது அந்த வாடிப்பாய் மூப்பாய் எல்லாத்தையும் கலவரங்களை கட்டுப்படுத்துறதுக்கான அந்த போலீஸ் பிரிவு வந்து வந்து கொண்டு இருக்கும். கலவரங்களை கட்டுப்படுத்துறதுக்குரிய போலீஸார்கள் இப்போ சம்பவ இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பாக தான் இருக்குது. வச்சுருக்க இந்த டூல்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குங்க. தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காக ஒரு கண்ணாடியில் ஆக்கப்பட்ட ஒரு டூல்ஸ் வச்சுருக்காரு. கையில் ஒரு தடியும் வச்சுருக்கிறார். தலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பு ஹெல்மெட், அந்த குடரி பகுதி பாதிக்கப்படாமல் இருக்கிற வகையில் ஒரு இதுவும் வந்து போட்டபடி என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, என்னத்துக்கு போகிறாங்கன்னு தெரியல.
குவிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு ஒரு சம்பவம் இருக்கும் போல தான் கிடக்கு பார்க்கும்போது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போராட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாமே தன் உணர்வுபூர்வமான அந்த வார்த்தையை வெளிப்படுறது அவதானக்கூடியதாக இருக்கும். இதில் சொன்னீங்கன்னா மானிப்பாய் போலீஸ் வந்திருக்கிறாங்க. அடுத்தது மானிப்பாய் போலீஸ் தான் அடுத்து வந்திருக்குது. அடுத்து ஜஃப்னா போலீஸ் வந்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுன்னாகம் போலீஸ் வந்திருக்கிறாங்க. அடுத்தது கைட்டிஸ் போலீஸ் வந்திருக்கிறாங்க. அடுத்தது சுன்னாகம் இன்னொரு போலீஸ் வண்டியும் வந்திருக்குது. இப்போ ஆரம்பித்து விட்டதுன்னு நினைக்கிறேன். அம்மா
போலீசாருக்கான தரம்பு நடக்கின்றது வேண்டி ஏற்படும். ஆகவே தயவு செய்து இதை கவனத்தில் கொண்டு பாதை ஓரத்திலிருந்து ஒரு புறத்திலிருந்து உங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. ஆகவே அதை கடைபிடிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் போலீசாரினால் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். நன்றி. ஓகே, போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. ஸோ இப்போ எங்களோட ஒரு அண்ணா கதைக்கிறேன். போராட்டம் இன்னைக்கு ஏற்பாடு செய்திருக்காங்க. என்ன நடக்கணும் நன்மை செய்கிற டாக்டர் வரவும் எங்களோட அந்த எங்களை மக்களுக்கு நன்மை செய்கிற டாக்டர் வந்து இதில் இருக்கும். வெளியே வர வேண்டும், மாகாண பணிப்பாளர் வெளியே வர வேண்டும். இதுவரை 5 பேருக்கான போராட்டம் அல்ல, 5 பேரை கூட்டிக் கொண்டே கலைப்பதற்கு மக்களுக்கான முடிவு. மக்கள் போராடுகின்றோம், மக்களுக்கு முன்னிலை தான் முடிவுகள் வழங்கப்பட வேண்டும். எந்த காலத்தில் யார் சொன்னது இப்படி? 5 பேரை கூட்டிக் கொண்டு 5 பேர்களின் மண்டையினை மழுங்கடைப்பதற்கு பல நிமிடமாகாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலத்தில் காசு எதையும் செய்யும். மாகாணம் இங்கே வர வேண்டும். மக்களால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இடம்பெறாது. சரியா? மக்களுக்கான முடிவு மக்கள் முன்னிலையில் வழங்கப்பட வேண்டும். நீதிக்கான முடிவு கிடைத்ததிரணும். அதுக்காண்டி தான் சாவில் இருந்து இக்க வரைக்கும் போராட்டத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். விளங்குகின்ற மக்களை அரசியல் ஊழல் செய்யும் அதிகாரிகள் உட்பட அனைவரும் கருத்தில் கொண்டு கொள்ளுங்கள். தற்போது நிலவரம் என்றால் இவ்வளோ நேரமும் எங்களோட உறவுகள் இன்றைக்கு இந்த நிலைக்கு வேலையை விட்டு தொழிலை நிப்பாட்டி கடையில் பூட்டி முன்னெடுக்கின்ற காரணம் இந்த வைத்தியசாலையில் அர்ச்சனா நீண்ட காலமாக இங்கே இருக்க வேண்டும் என்றும் மற்ற இந்த வைத்தியசாலையில் இருந்த ஊழல்கள் அனைவரையும் அவர் முன்னின்று ஒழிக்க வேண்டும் என்றும் இங்கே வந்திருக்கின்ற எம்பிமார்கள் இதுக்கு எங்களோட ஒத்துழைத்து இதுக்கு தீர்க்கமான முடிவு என்று எடுத்து என்றால் நாங்கள் இந்த வெயில் வேட்கையிலையும் இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாத்தையும் தொழில் எல்லாத்தையும் நிறுத்தி நாங்கள் இந்த முன்னுக்கு எடுத்துக்கோம். இன்னும் எங்களுக்கு தீர்க்கமான முடிவு கிடைக்கவில்லை. ஆனால் தீர்க்கமான முடிவு எங்களுக்கு தந்தால் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இடைநிறுத்துவோம். இல்லையென்றால் இது தொடர்ந்து நடந்துகிட்டு. நன்றி. ஓகே, ஆர்ப்பாட்டக்காரர்கள்ட்ட கோரிக்கை என்னென்ன கேள்வி கேட்டிருப்பீங்க, தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம். எங்களோட சிறிதர் நம்பி வந்திருக்கார். எப்படியும் ஐயா வந்தபடி எங்களுக்கு ஒரு தீர்வு, இதுக்கு ஒரு தீர்வுன்னு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். சரியான தீர்வுன்னு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி மக்கள் எல்லாரும் உண்மையிலே சரியான கோபத்தில் இருக்கிறாங்க. டாக்டரில் இந்த ஊழலுக்கெல்லாம் எதிராக உண்மையில் ஒரு முடிவு எடுக்கணும். மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சரியான முடிவுன்னு எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் நாடு இப்படி எல்லாரும் செய்ய வலிக்கிட்டாங்க, எல்லா டாக்டர்ஸுமே இப்படி செய்ய வலிக்கிட்டாங்கன்னு சொன்னால் நாடு ஒரு மோசமான நிலைமைக்கு போகும். டாக்டருக்கு தண்ணி இல்லையா, சாப்பாடு இல்லையா, அவருக்கு மெடிசின் தேவைன்னு சொல்லி அவங்க பேச்சுல போட்டிருக்காரு. இப்படியே நின்று போராடி ஒரு பிரயோஜனம் இல்லை.
இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ரூமில் வச்சு பூட்டியிருக்கிறாங்களாம். அவங்களுக்கு எந்த சாப்பாடும் இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை, எதுவுமே இல்லாமல் பூட்டியிருக்காங்கன்னு சொல்லி அவரோட ஃபேஸ்புக் பேஜில் வந்திருக்கிறதுனால உடனே மக்கள் அதை பார்த்துட்டு கொந்தளித்து மீண்டும் அந்த பாதையை அடைச்சு ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து எழும்ப சொல்லி போலீஸார்கள் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் இன்னும் பதட்டத்தோடு இருக்குது. அடுத்து என்ன நடக்குங்கிறது ஒரு ஆவலாக இருக்கிறது பார்க்க. முனையில் நிற்கிறோம். கடுமையான போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. போலீஸார் இப்போ இந்த இடத்துல இருக்கிறவங்கள எழுப்புறதுக்காக வேண்டி கடுமையாக போராடி கொண்டிருக்கிறாங்க.
ஓகே, பரபரப்பான இந்த சூழலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ்புக் ஒஃபிஷியல் ஆகும் நான் சைட்டு தான் கொஞ்சம் சைட்டு வாங்க. சரியா, அவருக்கு எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே இல்லை, அவருடைய இந்த இஷ்யூ ஓகே, தண்ணி கரண்ட் அந்த இஷ்யூ ஓகே, அவருக்கு தண்ணி கொடுப்பட்டிருக்கு. அதோட பேசிக் சேலரி 60,000 ரூபாய். 1,80,000 மேற்பட்ட சேலரி இருக்கீங்களா? என்ன பிரைவேட் அடுத்த இன்னொரு விஷயம் அவதான் சொன்னீங்களா, அங்கே ராமநாதன் ஒரு மீட்டிங்ல அங்கே அன்றைக்கு ஒரு விஷயம் சொல்றேன், அடிவாடம் நடந்திருக்காண்டு. அடிவாடுன்றது என்ன? நீங்களும் நானும் அடிவாடு இது அடிவாடு இல்லை, இது வன்முறை. ஒரு ஆள் அப்பாவி மீது சிரிச்சு அண்ணா மோர்னிங் சொல்ல வந்த ஒரு ஆளை கழுத்தை பிடிச்சி கையை கட்டி கொண்டு திமிரோட வந்து அடிக்கிறா. நீ அடிக்கிறதுக்கு அவ்வளவு துணிவு வேணும் உனக்கு. இதுல வந்து அடிச்சதுக்கான நடவடிக்கை இதுவரைக்கும் ஒன்றும் செய்யல. அடி வாங்கினவன் சொல்றான் எனக்கு அடிச்சுட்டாங்க. அப்ப நாங்களோட போய் சொல்லுவோம், நான் கண்டனான்னு சொல்லி அப்படிதான் சொல்லுவோம். நாங்க சொல்லுவோம் முழுக்க விடையிலே ஒருத்தரை முழுக்க விடையிலே கூட கீழே உள்ளவன் அப்ப பெரிய அந்த டாக்டர் அண்ணாவோ எம்எஸ் டாக்டர் அவருக்கு மேல கை வச்ச என்ன அப்ப இவர் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் போலீஸுக்கு. உங்களுக்கு ஒரு நாள் அடிக்க உங்களோட நெஞ்சு எவ்வளவு அபோகம் சொல்லுங்க. இந்த நெஞ்சு எவ்வளவு அபோகம். உங்களுக்கு ஒரு அடிச்சு போடானுண்டா எனக்கு எவ்வளவு நெஞ்சு போகும் சொல்லுங்க. அவர் சகோதரன் பக்கத்துல இருந்தா விடுவானா? யோசிச்சு பாருங்க, எனக்கு எவ்வளவு துணியை வேணும் அடிக்கிறது. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு முன்னால கை வைக்கட்டும். சரி, அப்படி கை வைக்கிறா. சரி, நீ வா நாங்க டாக்டரை வச்சிருக்கிறோம். நீ 7 மணி அடி வாப்போம், 7 மணி அடி வாப்போம், அடிச்சு போட அங்கே போவாப்பம் இருக்கா. சட்டவிரோத செயல்களை வந்து வைத்தியர் மாதிரி செய்ய வலிக்கிட்டால் பிறகு நாங்கள் செய்யறது சாதாரண வித்தியாசம் இல்ல. இப்ப என்னன்னா தமிழனுக்கு தமிழன் விரோதம் செய்யறாங்க. அவன் நீங்கள் யாருக்காக வேலை செய்றீங்க? எங்க காசு வாங்கி கொண்டு வேலை செய்றீங்க? யாருக்கு காசை விசுக்குறீங்க? யாருக்கு காசை விசுக்குறீங்க? யாருக்காக நீங்க வேலை செய்றீங்க? யாரு உங்களை கண்ட்ரோல் பண்றது? உங்களை யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க அங்க இருந்து. கிட்னி இதெல்லாம் கிட்னி திருடுற கும்பல். இவங்கெல்லாம் கிட்னி திருடுற கும்பல், கிட்னி திருடுற கும்பல். பள்ளிக்கூடம் பள்ளியா போய் நச்சு மருந்தெல்லாம் கொடுக்குறாக்கள். டாக்டர் இங்கே சொன்னார், நீ பஞ்சனா டாக்டர் மனநோயை வர பண்ற குளிசியெல்லாம் கொடுத்துருக்குறாரு. என்ன அப்ப இதெல்லாம் மேறப்பா கேட்கறது. டேப்லெட்ஸ் வந்து ஸ்டாக் வைக்கிறார். இப்போ ஆர்டிஎஸ் ஆஃபீஸுக்கு தான் டேப்லெட் வரும். சில மினிஸ்ட்ரிக்களால் அது வரும். அதோட எக்ஸ்பைரி டேட்டில் வேறு ஷேர் பண்ணுறதில்ல. கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷத்துக்கு முதல்ல இதே ஆர்டிஎஸ் ஆஃபீஸில் நிறைய டேப்லெட்ஸில் எரிச்சோம். உள்ளுக்குள்ளேயே ஆஃபீஸுக்குள்ள இந்த டம்பிங் பிளேஸில் போட்டு எரிச்சோம். அப்போ அவ்வளோ டேப்லெட்டும் எக்ஸ்பைரி டேட் பார்க்க சரியான சப்ளை இல்லை. சப்ளை இருந்தா அது முடிஞ்சிருக்கும் தானே. இப்போ தேவைக்கு பயன்படுத்தாம விட்ட காரணத்தால அவ்வளோ எக்ஸ்பைருக்கு இன்றைக்கு டேப்லெட்டுக்கு பாருங்க, இன்றைக்கு பிரைவேட்டுக்கு போக வேண்டிய தர்றாங்க. பிரைவேட்டில் ஃபார்மஸில் போய் வேண்டிய அதுவும் வந்து அந்த ரகுநந்தன் அங்கிள் வந்து அதில் பேட்டி கொடுத்ததில் சொல்கிறார், இவர்கிட்ட வந்து காசு இருக்குது, அவர் வந்து என்ன சொன்னால் ப்ரைவேட்டாக போய் வேண்டக்கூடியால் தான் அவரை அனுப்பிவிடுங்க வழியில், அவர் வழியில் அந்த மருந்து வேண்டுவார், அவரை கொடுக்க வேண்டாம். அப்போ அப்படி எல்லாம் வந்து நீங்கள் வெளியில் அனுப்புறீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கிட்ட காசு இருக்கோ அதை அவர்கிட்ட வேறு பிரச்சனை. இது வந்து என்ன சொன்னால் அரசாங்கத்தில் வழங்கப்படுற சலுகை எல்லாருக்கும் தான். இதில் வந்து போலீஸ் சகோதரர்கள் எங்களுக்கு ஒரு கோபம் இல்லை. அவை வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்கிறாங்க. அப்போ நாங்களும் அவையெல்லாம் கோவிக்கலாம். அப்போ அவருக்கான மருந்தை வந்து அவைகளுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு அவைகளுக்கு தெரியும். என்ன நடந்தோன்றது சனங்கள் யாரை விரும்புதுன்றதெல்லாம் அவைகளுக்கு தெரியும். அவைகளுக்கு தெரியும் பொதுமக்கள் யார்கிட்ட பக்கம் நிற்கணும். எங்களுக்கு தேவை தர்மம் தான். எங்களுக்கு அர்ச்சனா டாக்டர் தர்மம் வெல்ல வேணும். எங்களோட தர்மம் வெல்ல வேணும். அதான் அதர்மம் வெல்லக்கூடாது. இவங்களோட கும்பல், இவங்க ஒரு மாஃபியா கும்பல். இவங்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கப்படாது. இவங்க இருந்தால் எங்களுக்கு மேலும் மேலும் ஆபத்து. இவ்வளவு பேரும் இருக்கப்படாது யாழ்ப்பாணத்தில். இந்த குரூப்பா கொஞ்சம் பேர் தான். நினைக்கிற ஒரு 15 பேர் செய்யலாம். வேலையை விட்டு தூக்கலாம். வேலைக்கு தகுதியாக அட்டாக்கலாம். இவங்க
எங்களுக்கு தேவை தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டு பொதுமக்களுக்காக வேலை செய்கிற ஒரு குரூப் தான் எங்களுக்கு தேவை. இப்படியான ஆக்கள் எங்களுக்கு தேவையில்லை. அப்படியே இப்போ நடக்கிற சும்மா சொல்லி கொண்டு வாங்க. தற்போது வைத்தியரை வலுக்கட்டாயமாக இந்த இடத்தை விட்டு வெளியேறுமாறு போலீஸாரும் பிடி மற்றும் ஆர்டிஎச்எஸ் சொன்னதன் காரணமாக வைத்தியரை வற்புறுத்தி மிரட்டினதன் காரணமாக இப்போ வைத்தியர் வெளியே போகிறேன்னு சொல்லி வெளிக்கிற ஒரு நிலை காணப்படுது. மக்கள் முழு பேரும் சுற்றி எல்லா கேட்டுகளையும் சுற்றி வைத்தியசாலை விட்டு வெளியேற வேண்டாம் என்று சொல்லி மறிக்கிறதுக்காக பார்த்து நிற்கிறாங்க. போலீஸார் எல்லா கேட்டுகளையும் போலீஸார் எஸ்டிஎஃப் எல்லாம் நிற்கிறாங்க. இதெல்லாம் சொல்லி அங்கே முழுக்கத்திலையும் சனம் கூடி நிற்கிதான். வைத்தியர் ஆஸ்பத்திரி விட்டு வெளியேறினா பிறகு அவரை நாங்கள் இங்கே கொண்டாட கஷ்டம். அதை வெளியேறாமல் கேட்டுகளை மூடி அவரை உள்ளே வச்சுக்கொண்டு நாங்கள் ஏதாவது பரிகாரம் தேடலாம்னு சொல்லி சனமெல்லாம் யோசிக்குது. அந்த வகையில் எல்லா கேட்டையும் ஆக்கணிக்கு நான் நினைக்கிறேன் கலகம் அடக்கும் பொழுது எல்லா கேட்டுக்கும் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறபடியாக நம்பிக்கை இதில் நாங்கள் மறைக்கும் போது நிச்சயமாக கண்ணீர் பூவம் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் கொட்டாந்தடிகளாலையும் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற வகையில் ஒன்றும் செய்யலாதுன்ற நிலையில் நாங்கள் மறிக்க வேண்டியதாக தான் இருக்கும். அந்த 3 கேட் எல்லா 3 கேட்லேயும் ஆக்கள் இப்போ வெளியேற வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஒரு நோக்கத்தோடு நிற்கிறோம். ஆனால் 3 கேட்லேயும் போலீஸார் எஸ்டிஎஃப் கலகம் எடுக்கும் போலீஸார் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். பாப்பம் கண்ணீர் பூ அடிக்கிற அந்த ஆயுதங்களோடையும் வெப்பன்ஸோடையும் நிற்கிறாங்க. என்னவும் நடக்கலாம். அந்த வகையில் எல்லாரும் பாதுகாப்போடு இந்த விடயத்தை கையாள வர கேட்டுக்கொள்வோம். நன்றி. அமைதியாக நடந்தோம். அமைதியாக நடந்து வச்சு
பார்லிமெண்ட்லேருந்து கூட வந்துருக்குது 2 கிழமை லீவில் போகிறேன் போட்டு திருப்பி அப்படி தனக்கு இங்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கலைன்னு சொன்னால் தான் அந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் இலங்கையில் வேலை செய்ய மாட்டேன் ரோடு வெளிநாட்டு போகிறேன் எனக்கு அப்படியே அச்சுறுத்தல் நடந்ததுன்னு சொன்னால் தன் பொடியை கொண்டு இங்கே இருக்கு ஹாஸ்பிட்டல் அதான் அவர் சொல்லுங்க கடைசி நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க தான் போலீஸே ஆமையும் யாரும் எதிர்பார்க்கல மக்களை தான் எதிர்பார்க்கலாம் மக்களை தான் இவ்வளோ நேரம் ஜாப்பாக மக்கள் நீங்கள் போராடி இருக்கீங்க தனக்காண்டிக்கு என்று சொல்லி தான் அப்படியே நெருப்பு கொண்டு தான் போகிறேன். ஓகே மக்களே, இப்போ போராட்டம் நிறைவு வந்துருச்சு. இப்போ என்ன முடிவு அப்படின்னா 2 கிழமை விடுமுறையில் அவர் இப்போ கொழும்புக்கு போகிறார். இதுதான் முடிவு. அந்த 2 கிழமைக்கு பிறகு தான் அடுத்த ஸ்டெப்ஸ் நடக்குங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பான். மற்றபடி மக்களுக்கு இன்றைக்கி வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றபடி நிகழ்வு, அதாவது போராட்டம் இதோட இந்த சந்தர்ப்பத்தோடு இதை நிறைவு பெறுகிறது. ஒரு உண்மையிலே ஒரு இவ்வளோ மக்கள் திரண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இப்படி ஒரு நல்ல டாக்டர் கட்டாயம் இந்த ஊருக்கு, இந்த மண்ணுக்கு அவசியம், தேவை. இவருடைய இந்த போராட்டம் மூலம் இது கிடைச்ச வெற்றியை இன்னும் முழுமையாக வெற்றி என்று சொல்ல முடியாது. இந்த வெற்றி கிடைக்கணும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கங்கிற எதுவுமே நாங்கள் சொல்ல இல்லை. ஓகே, நன்றி.